ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்கோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்கிறேன். டைப் காஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சிங்கிள் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப். இதை ஒரு ப்ரோக்ராம் மூலமாகவும் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாகவும் பார்த்தா ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிளுக்காக நான் வரைஞ்ச ஷேப்ஸை பாருங்களேன். இங்கே பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 ரெண்டு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் 1ல் நம்மளால் 2 ஆப்பில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கான இடம் அதில் இருக்குது. பாக்ஸ் 2 ஆக்சுவலாக அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் 3 ஆப்பில் ப்ளேஸ் பண்ண முடியும் கம்ஃபர்டபுளாக. இப்போ கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்களேன். சில நேரங்கள் நம்மக்கிட்ட பாக்ஸ் 1 தான் கிடைக்கும், பாக்ஸ் 2 இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட 3 பழங்கள் இருக்கும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 3 பழங்களையும் பாக்ஸ் 1ல் ஃபிட் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். அதே மாதிரி தான் சில நேரங்களில் நம்மக்கிட்ட பாக்ஸ் 2 இருக்கும், ஆனால் 2 பழம் தான் இருக்கும். ஈவன் அந்த பாக்ஸ் 2ல் நம்ம 3 பழங்களை ஃபிட் பண்ணுறதுக்கு அதில் கெப்பாசிட்டி இருந்தால் கூட 2 பழம் தான் இருக்கும். ஸோ அந்த 2 பழத்தை நம்ம அந்த பாக்ஸ் 2க்குள்ளே ஃபிட் பண்ணுவோம். நமக்கே செஞ்சு வச்ச பாக்ஸில் நம்ம ஃபிட் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணுறோம்ல வேற ஒரு பாக்ஸில், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். இதை ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளில் சொன்னால், இப்போ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். டைப் காஸ்டிங்கில் மொத்தம் 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வைட்னிங் டைப் காஸ்டிங், இன்னொன்று நேரோவிங் டைப் காஸ்டிங். நம்ம முதல்ல வைட்னிங் டைப் காஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். டைப் காஸ்டிங்னாலே டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது தான். வைட்னிங் டைப் காஸ்டிங்னா லோயர் டேட்டா டைப்பை ஹையர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வைட்னிங் டைப் காஸ்டிங். இங்கே வைட்னிங் டைப் காஸ்டிங் எங்கே நடந்திருக்கு தெரியுமா? இந்த பாக்ஸ் 2ல். அதாவது சின்ன பெட்டியில் போட வேண்டிய பொருட்களை பெரிய பெட்டியில் போட்டிருக்கோம். போட முடியுமான்னு கேட்டால் ஈஸியாக போட முடியும். இதை தான் நம்ம வைட்னிங் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். கன்வெர்ட்டிங் லோவர் டேட்டா டைப் இன்டு ஹையர் டேட்டா டைப். ஓகே, ப்ரோக்ராமாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணணும். ஏற்கனவே இதை தனி வீடியோவும் போட்டிருக்கேன், பட் இந்த இடத்துல மறுபடியும் லிஸ்ட் பண்ணுறேன். இங்கே டேட்டா டைப்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பைட், ஷார்ட், இன்ட், லாங்ன்ட்டு. அண்ட் அதோட சைஸ் இருக்குது. பைட்டில் 1 பைட் தான் அதோட கெப்பாசிட்டி. ஷார்ட்டில் 2 பைட் வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பைட்டில் -128லேருந்து +127 வரைக்கும் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். பைட் டேட்டா டைப் வேரியபிள் நேம் b ஈக்குவல் டு 127. எந்த ஒரு எரரும் அடிக்காது. ஓகேவா? ரன் பண்ணால் அவுட்புட் வந்துடும் 127. பிரச்சனை எங்கே வரும்? 128ன்னு போட்டோன்னு வச்சிங்களேன், எரர் அடிக்கும். ஏன்னா என்னோட கெப்பாசிட்டி என்னது, -127லேருந்து +127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸை நான் எடுத்துப்பேன். இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக டேட்டா டைப் கொண்டது எது? ஷார்ட். ஓகேவா? ஷார்ட், இன்ட் எல்லாமே இருக்குது. நான் ஷார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷார்ட் எவ்வளோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணோன்னா -32,768லேருந்து +32,767 வரைக்கும் இவ்வளோ வேல்யூஸை அது ஸ்டோர் பண்ணும். ஷார்ட் S1 ஈக்குவல் டு 32,000ன்னு போடுறேன். ஏதாவது எரர் அடிக்குதா? அடிக்கல. ஆனால் அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது நான் போட்டேன் 3 lakhs அந்த மாதிரி போட்டால் அப்போ எரர் அடிக்கும். ஓகேவா? டைப் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். நான் 32ன்னே போடுறேன். ஓகே, இப்போ இதையும் பிரிண்ட் பண்ணுவோம். S1 இந்த வேல்யூஸும் பிரிண்ட் ஆகிடும். 127, 32,000. நான் அங்கே எக்ஸாம்பிளில் சொன்னது தான் இப்போ ரீகால் பண்ணுறேன். பாக்ஸ் 1ல் போடுற வேல்யூவை பாக்ஸ் 2ல் போடுறேன். அண்ட் அதை தான் வைட்னிங் டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். அண்ட் அது எந்த பிரச்சனையும் வரல. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பாக்ஸ் 1ல் என்னது, பைட்டை தான் நம்ம பாக்ஸ் 1 எடுத்துக்க போகிறோம். இதில் 127 ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைட்டோட வேரியபிளை நம்ம ஷார்ட்டோட வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். அப்போ என்ன அர்த்தம், பைட்டில் இருக்கிற வேல்யூ ஷார்ட்டுக்கு அசைன் ஆகிடும். இதை எப்படி பண்ணலான்னா, ஷார்ட் S2 ஈக்குவல் டு, இதுக்கு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணாமல் பீன்ற வேரியபிளே அசைன் பண்ண போகிறேன், செமிகோலன். இப்போ இந்த S2 பிரிண்ட் பண்ணுவோம். 127 அக்செப்ட் பண்ணுது. ஸோ பைட்டில் ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் ஷார்ட்டில் அசைன் பண்ணுறேன். அது எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணல. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சின்ன பெட்டியில் இருக்கிற வேல்யூவை பெரிய பெட்டியில் போட்டோம்ல, அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஏன்னா என்கிட்ட இடம் நிறைய இருக்குன்றது அர்த்தம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் பியில் 127 வேல்யூ தான் இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் ஷார்ட்டில் போட்டால் அது எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கொடுக்காது. ஏன்னா என்கிட்ட நிறைய இடம் இருக்குது. நான் 32,000 வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி வச்சுருக்கேன். நீ 127 தானே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை,
நான் உன்னை ஏன் டேட்டா டைப்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் பண்ணிக்கும் ஷார்ட்டோட டேட்டா டைப்பாக. ஓகேவா? இந்த இடத்துல பீன்றது பைட் தான், ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே இனிமேல் இது ஷார்ட்டு அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி இங்கே அசைன் பண்ணிடும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வைடனிங் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். ஓகே, இப்போ ஷார்ட் இருக்கா, ஷார்ட்டை விட அதிகமான வேரியபிள் டிக்ளரேஷன் எது இருக்கோ அதில் ஷார்ட்டோட டேட்டா டைப்பை அக்செப்ட் பண்ணிக்கும். லாங் T1 ஈக்குவல் டு S2. உதாரணத்துக்கு S1 கூட நான் ஸ்டோர் பண்ணலாம். S1 32,000 இருக்குல்ல, அதை கூட லாங்கில் ஸ்டோர் பண்ணலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. ஏன்னா உன்னோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது. ஸோ இதை என் டேட்டா டைப்பை நான் மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு நடக்கும். இந்த டைப் காஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வைடனிங் டைப் காஸ்டிங். இதில் எந்த டேட்டா லாஸும் இல்லை. நீங்கள் எவ்வளோ டேட்டா வச்சுருக்கீங்களோ அதே டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு அதை விட அதிகமாக ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ எந்த டேட்டா லாஸும் இங்கே நடக்காது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்ரோச் நேரோவிங் டைப் காஸ்டிங். நேரோவிங் டைப் காஸ்டிங்னா கன்வர்ஷன் ஆஃப் ஹையர் டேட்டா டைப் இன்டு லோவர் டேட்டா டைப். இதுக்கு நம்ம எதோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா இந்த பாக்ஸ் ஒன் தான். பாக்ஸ் ஒன்னோட கெப்பாசிட்டியே 2 வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான், அதாவது 2 ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ணுறது தான். ஆனால் நம்ம பாக்ஸ் 2ல் யூஸ்வலாக என்ன கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகுமோ அதை இந்த பாக்ஸ் ஒன்னில் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடக்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் நேரோவிங் டைப் காஸ்டிங். இதை ப்ரோக்ராமில் சொல்கிறேன். இப்போது நம்ம வேறு 2 டேட்டா டைப் எடுத்துப்போம். நம்ம இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் டேட்டா டைப் எடுத்துப்போம். டபுள். இது 8 பைட்ஸை ஸ்டோர் பண்ணோம். அண்ட் இதில் டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், கிட்டத்தட்ட 15 டிஜிட்ஸ் வரைக்கும். அண்டு இதை விட கம்மியான சைஸ் டேட்டா டைப் இன்ட் எடுத்துப்போம். இப்போ இந்த டபுளில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை இன்ட்டில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணால் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு டபுளோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். டபுள் D1 ஈக்குவல் டு 32.6666. ஏன்னா இது டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும், கிட்டத்தட்ட 15 டிஜிட்ஸ் வரைக்கும். இந்த D1 பிரிண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அந்த 32.666 அப்படியே பிரிண்ட் ஆகுது. அடுத்ததாக இன்ட் டேட்டா டைப் கிரியேட் பண்ண போகிறேன். D2 ஈக்குவல் டு, இதில் நான் சர்டன் வேல்யூஸ் போடலாம். ஆனால் டபுளோட வேல்யூஸ், அதாவது என்னோட அதிகமான சைஸ் கொண்ட டேட்டாவை என்னால் ஸ்டோர் பண்ண முடியுமா டேரெக்டாக, ஆட்டோமேட்டிக்காக இங்கே கன்வெர்ட் ஆகிடுமா அப்படின்றது தான் கொஷின். நான் D1 போடுறேன். போட்டிங்கன்னா நமக்கு எரர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. டைப் மிஸ்மேட்ச் கெனாட் கன்வெர்ட் ஃப்ரம் டபுள் டு இன்ட். ஜென்ரலாக நானே டைப் காஸ்ட் பண்ணி டேட்டாவை மாற்றி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஆனால் என்னால் இப்போ டபுளை இன்ட்டாக மாற்ற முடியாது, உன்னோட கெப்பாசிட்டி கம்மின்னு சொல்லுது. ஃபைன். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நேரோவிங் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். நேரோவிங் டைப் காஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது, வேறஸ் வைடனிங் டைப் காஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்னா, இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போடணும் அண்ட் இன்னொரு ரவுண்ட் ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இன்ட்டுன்னு கொடுப்போம். நம்ம மேனுவலாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். தம்பி D1ன்றது டபுள் கிடையாதுப்பா, இனிமேல் இன்டீஜர் வேல்யூ தான், அதனால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்படி கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக, மேனுவலாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக டேட்டா லாஸ் நடக்கும். இப்போ அந்த பாக்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னால, ஒரு பெட்டியில் 2 பழம் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நம்ம முடக்கி அடக்கி நம்ம மேனுவலாக 3 பழத்தை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி ஸ்டோர் பண்ணும்போது சில சிதறல்கள் வரும், அந்த பழம் லைட்டாக உடையலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக அந்த 3 பழத்தையும் ஸ்டோர் பண்ண முடியாமல் போகலாம். நம்ம அழுத்தி ஸ்டோர் பண்ணிடலாம். அதை தாங்க இங்கே பண்ணுறோம். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இல்லை இனிமேல் நீ டபுள் கிடையாது இன்டீஜர்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனால் இதோட அவுட்புட்டை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு புரியும். D2 கொடுத்து ரன் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா வெறும் 32 இருந்தாங்க, D2ல் ஸ்டோர் ஆகிருக்கு. D1ல் ஃபுல் வேல்யூ இருக்குது, ஆனால் D2ல் அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ஃபுல் வேல்யூ கிடைக்கல. ஏன் அப்படின்னா இன்டீஜரில் இங்கே ஸ்டோர் ஆகும்போதே அது சொல்லிடும், ஃபுல் வேல்யூவில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, இந்த டெசிமல்லாம் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லிட்டு வெறும் 32 மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். அதே மாதிரி தான் நேரோவிங் டைப் காஸ்டிங்கும்.